ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி நம்ம எப்படி லைவாக வியூ கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வியூஸு, லைக், டிஸ்லைக், கமெண்ட் எப்போ அப்லோட் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம எப்படி லைவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு லைவ் வியூ கவுண்ட் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரியல் டைம் யூடியூப் லைவ் வியூ கவுண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே டவுன் பண்ணிட்டு வாங்க. டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூடியூப் யூஆர்எல் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் யூடியூப் யூஆர்எல் எடுக்கிறேன். ஷேர் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வர இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க, லெட்டரில் வரத. ஓகே, இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீடியோ கூட நீங்கள் லைவ் வியூ கவுண்ட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா லைவ் வியூ கவுண்ட் வந்துருச்சு. வியூஸு, டிஸ்லைக், லைக், கமெண்ட்ஸ் எப்போ அப்லோடு பண்ணாங்க அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இது எப்படி நம்ம லைவாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். லைவ் எப்படி நம்ம யூடியூப்பில் போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த டைட்டில் வேணும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லைவ்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அங்கே காப்பி பண்ண யூஆர்எல்ல இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஹைட்டு நீங்கள் போட்டுக்குங்க. ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அப்படி லோ டிவைஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அது ஃபுல் சைஸாக வரல, அதனால் நீங்கள் லைவ் இது கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் வித்தில் பார்த்தீங்கன்னா 1200 கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே, இதில் எப்படி பார்த்தீங்கன்னா பாட்டம், கீழே டாப்பு, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எப்படி நம்ம க்ராப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் மேலே கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருக்கும். இதில் எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டாப்பு இருக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ உங்கள் நம்பர் என்ட்ரி பண்ணீங்களோ அவ்வளோ க்ராப் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 300 கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பாதி கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஐக்கான் க்ராப் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி இந்த லைவ் வியூ கொண்டு வர மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் அதை நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க.
பாட்டமில் நீங்கள் க்ராப் பண்ணிக்கங்க. உங்கள் கரெக்டாக எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. லைவ் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிளிக் பண்ணிடுங்க. க்ளோஸ் கிளிக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இதோட கார்னரில் நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எப்படி லைவ் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போயிட்டு லைவ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரீம் கீ கொடுப்பாங்க. அதில் எடுத்து காப்பி பண்ணிட்டு வந்து அதில் செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் அதில் ஸ்ட்ரீம்னு இருக்கும், அதை யூடியூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரீம் கீ இருக்கும், அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.